சர்க்கம் 70 கன்னிகையை கோருவது. மறுநாள் காலையில் ஜனகர் மாமுனிவர்களுடன் யாக கர்மாக்களை முடித்துக் கொண்டு புரோகிதர் சதானந்தரை பார்த்து உள்ளுணர்ந்து பேச வல்லவரான அவர் சொன்னார். என்னுடைய இளைய சகோதரன் குசத்வஜன் என்று பெயர் பெற்றவன், ஆன்ம ஒளிமிக்கவன், அறவழியிலே நிலைத்து நிற்பவன், இக்ஷுமதி நதியின் நன்னீரை குடிநீராக கொண்டதும், நாற்புறமும் கோட்டை சுவர் மீது விரோதிகளை தடுக்கும் பொறிகள் பொருத்தப்பட்டதும், புண்ணிய பேரொளி வீசுவதும், புஷ்பக விமானம் போல் பறந்து விரிந்து சகல சௌக்கியங்களையும் வழங்குவதுமான சாங்காசியம் என்னும் மங்களகரமான பட்டணத்தை ஆட்சி செய்து வருகிறான். என்னுடைய யஜ்ஞத்தை பலவித உதவிகள் செய்து காப்பாற்றி இருக்கிறான். நான் அவனை பார்க்க விரும்புகிறேன். நடைபெற போகும் விவாக விமர்சைகளை என்னுடன் சேர்த்து அவனும் அனுபவிக்க வேண்டும். இவ்விதம் சதானந்தர் முன்னிலையில் பேசிக் கொண்டிருந்த போது வேலை எதுவும் இல்லாதிருந்த சிலர் வந்தார்கள். ஜனகர் அவர்களுக்கு குசத்வஜரை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார். அவர்கள் மன்னருடைய கட்டளையை சிறமேற்கொண்டு வேகமாக செல்லும் குதிரைகளில் ஏறி இந்திரனுடைய ஆக்னிப்படி உபேந்திரனை அழைத்து வருமா போலே மனிதருள் புலி போன்ற குசத்வஜரை அழைத்து வருவதற்கு சென்றார்கள். அவர்கள் சாங்காசியம் சென்று குசத்வஜரை பார்த்தார்கள். ஜனகருடைய உள்ள கருத்தையும் உள்ளவாறே தெரிவித்தார்கள். மிக அவசரமாக வந்த உத்தம தூதர்களின் சொற்களை கேட்ட மன்னர் குசத்வஜர் ஜனக பேரரசின் உத்தரவுக்கிணங்க மிதிலைக்கு வந்து சேர்ந்தார். அவர் தர்மத்தை கட்டி காக்கும் மகாத்மாவான ஜனகரை பார்த்தார். தர்மவானான அவர் சதானந்தரையும் ஜனகரையும் வணங்கினார். அவர் மன்னர்கள் உட்கார தகுந்த திவ்யமான ஆசனத்தில் அமர்ந்தார். எல்லையில்லாத தேசு படைத்த சகோதரர்களான அவ்விருவரும் அருகருகே அமர்ந்து பேசி சுதாமன் என்ற நல்ல அமைச்சரை தசரதரிடம் அனுப்பி வைத்தார்கள். அமைச்சர் தலைவரே, எல்லையில்லாத பேரொளி வீசுபவரும் எவராலும் வெல்ல முடியாதவருமான இஷ்வாக்கு குல மன்னரை தன் சொந்த குமாரர்களோடும் உடன் வந்திருக்கும் சபையினருடனும் விரைவில் அழைத்து வாரும். அவர் ரகு பரம்பரையின் தொடர்ச்சியை காப்பாற்றி வருபவரை அவர் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்று பார்த்து தலை தாழ்த்தி வணங்கி பின்னர் இவ்வாறு சொன்னார். அயோத்தி நாயகரே, வீரரே, மிதிலை மன்னர் ஜனகர் உபாத்தியாயர் புரோகிதர்களுடன் தங்களை காண ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். பிரதான மந்திரியின் சொற்களை கேட்ட தசரத மன்னர் முனிவர் கணங்களோடும் பந்துக்களுடனும் ஜனகர் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த மன்னர் அமைச்சர்கள், உபாத்தியாயர்கள், உறவினர்கள் முன்னிலையில் பேச்சுக்களை நிபுணர் தசரதர் விதேக மன்னரை பார்த்து இவ்வாறு கூறினார். மாமன்னரே, இஷ்வாக்கு குலத்திற்கு குலதெய்வதை போன்றவர். எல்லா முக்கிய நிகழ்ச்சிகளிலும் எங்களுக்காக பேசுபவர் மகாமுனிவர் பகவான் வசிஷ்டர் என்பது தாங்கள் அறிந்ததே. விஸ்வாமித்திரர் மற்றுமுள்ள முனிவர்களின் ஒப்புதலுடன் தர்மாத்மாவான வசிஷ்டர் பெருமான் என் பரம்பரையை பற்றி வரிசையாக எடுத்து கூறுவார். இவ்வாறு அளவில்லாத பெருமைக்குரிய அரசர்கள் வீட்டிலிருந்த சபையில் தசரதர் கூறிவிட்டு ஓய்ந்ததும் சொற்களை நிபுணரான பகவான் வசிஷ்டர் புரோகிதர்களுடன் இருந்த விதேக மன்னரிடம் பின்வருமாறு சொல்லத் தொடங்கினார். பிரம்மா புலன்களுக்கு எட்டாத மூலப்பொருளில் இருந்து தோன்றியவர், நித்திய நிரந்தரமானவர், அழிவில்லாதவர். அவரிடம் இருந்து மரீச்சி தோன்றினார். மரீச்சியின் புதல்வர் காஷ்யபர். கஷ்யபரிடமிருந்து விவஸ்வான் உண்டானார். வைவஸ்வரின் பிள்ளை என்று சொல்லப்படுபவர் மனு. மனித வர்க்கத்தின் ஆதி முதல்வரான மனுவுக்கு மைந்தர் இஷ்வாக்கு. இஷ்வாக்கு என்ற அவர் மிக பண்டைய காலத்தில் அயோத்தி மன்னராக இருந்தார். இஷ்வாக்குவின் மகன் திரு பொருந்திய குக்ஷி என்று பெயரை பெற்றவர். குக்ஷியினுடைய மைந்தனாக அருட்செல்வன் விகுக்ஷி தோன்றினார். மகா தேஜஸ்வியான விகுக்ஷியின் புத்திரன் பாணன் என்பவர் மகா பராக்கிரமசாலி. மகா தேஜஸ்வியான பாணனுடைய புதல்வன் வீரம் மிக்கவரான அனரண்யன். அனரண்யனிடம் இருந்தும் பிருதுவும், பிருதுவின் மைந்தனாக திரிசங்குவும் தோன்றினார்கள். பெரும் புகழ் கொண்ட துந்துமாரன் திரிசங்குவின் புத்திரனாக பிறந்தார். மகா தேஜஸ்வியான துந்துமாரனிடமிருந்து யுவனாஸ்வன் பிறந்தார். யுவனாஸ்வனுடைய பிள்ளை உலகாண்ட மன்னர் மாந்தாத்தா. மாந்தாத்தானுடைய மகனாக சுசந்தி என்ற திருச்செல்வன் தோன்றினார். சுசந்திக்கு துருவசந்தி, பிரசேனஜித் என்ற இரு புதல்வர்கள். புகழ்பெற்ற துருவசந்தியிடமிருந்து பெயர் பெற்ற பரதன் தோன்றினார். பரதனிடம் இருந்து மகா தேஜஸ்வியான அசித்தர் என்பவர் பிறந்தார். அவருக்கு வீரர்களான சகஹயர்கள், தாளஜங்கர்கள், சசி பிந்துக்கள் ஆகிய பிற மன்னர்கள் விரோதிகளாகி யுத்தத்திற்கு வந்தார்கள். அவர்களை எதிர்த்து போரிட்ட அவர் நாட்டிலிருந்து விரட்டப்பட்டார். இமயமலைக்கு வந்து பிருகு பிரஸ்ரவணம் என்னும் புனித தலத்தில் வசித்து வந்த பலகீனரான அசித்தர் காலக்கிரமத்தில் மரணமடைந்தார். அவருடைய 2 மனைவிகளும் கருத்தரித்திருக்கிறார்கள்.
என்று சொல்லப்படுகிறது. ஒருத்தி மற்றொருத்தியின் கருச்சிதைவிற்காக விஷத்தை கொடுத்து விட்டார். பிருகு வம்சத்தில் தோன்றிய சியவனர் என்ற முனிவர் இமயமலையை சார்ந்து தெய்வ வழிபாட்டில் முழுமூச்சுடன் ஈடுபட்டு அழகியதான ஒரு குன்றில் வாழ்ந்து கொண்டிருந்தார். கருச்சிதைவுக்காக விஷம் கொடுக்கப்பட்ட ஒருத்தி தெய்வ பொலிவுள்ள பிருகு வம்சத்தினர் சியவனரை ஒரு சமயம் வணங்கினாள். தாமரை இதழ் கண்ணாலும் பேறு பெற்றவளுமான அவள் தனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று விரும்பினாள். காளிந்தி என்ற அவள் அந்த முனிவரின் அருகில் சென்று நமஸ்கரித்தாள். அந்த அந்தனர் புத்திரனை விரும்பி பிரார்த்தித்த அவளிடம் அது விஷயமாக, மாபெரும் பாக்கியசாலியே, உன் வயிற்றில் நற்குணமும் மகாபலமும் பராக்கிரமும் மகா தேஜஸ்வியுமான ஒரு மைந்தன் விஷ சம்பந்தத்தோடு பிறக்கப் போகிறான். தாமரை கண்ணாலே வருத்தப்படாதே. இவ்வாறு ஷவனரால் சொல்லப்பட்ட அவள் மகா தேஜஸ்வியான அசித்தர் மரணமடைந்த பின்னரும் மனத்தை அவரிடமே செலுத்தி ஷவனரின் ஆசிர்வாத பலத்தினால் மின்னற்கொடி போன்ற பிரகாசத்துடன் விளங்கினாள். கணவனை இழந்த துக்கத்தில் இருப்பவளும் பதிவிரதையும் அரசகுமாரியுமான அவள் ஷவனரை வணங்கி விடை பெற்றுக் கொண்டாள். பின் சரியான காலத்தில் ஒரு புத்திரனை பெற்றெடுத்தாள். அவளுடைய கருவை கலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சக்கலத்தியால் விஷம் கொடுக்கப்பட்டதால் அந்த விஷத்துடனேயே பிறந்த சிசு சக்கரன். கரஹா என்றால் விஷம் என்றாயிற்று. சக்கரனிடம் இருந்து அசமஞ்சன் தோன்றினார். அசமஞ்சனிடம் இருந்து அம்சுமான் உண்டானார். அம்சுமானுடைய மைந்தன் திலீபன். திலீபனுடைய புதல்வன் பகீரதன். பகீரதனிடம் இருந்து கக்குஸ்தன் தோன்றினார். கக்குஸ்தனுடைய மகன் ரகு. ரகுவினுடைய மைந்தன் தேஜஸ்வியான பிரவிருத்தன். ஒரு சாபத்தினால் அவர் அரக்கனாக மாறினார். கால்கள் கருத்து போனதால் கல்மாஷ பாதன் என்ற அவப்பெயரையும் பெற்றார். அவரிடமிருந்து சங்கனர் தோன்றினார். சங்கனருடைய மைந்தன் சுதர்சனன். சுதர்சனுடைய புதல்வன் அக்னிவர்ணன். அக்னிவர்ணனிடம் இருந்து சீக்கிரகர். சீக்கிரகரிடம் இருந்து மரு என்ற புதல்வர் தோன்றினார். மருவிடம் இருந்து பிரசுஸ்ருகர். அவரிடமிருந்து அம்பரீஷன். அம்பரீஷனுடைய மைந்தன் நகுஷன் என்பவர் இம்மண்ணுலகை ஆண்டார். நகுஷனிடம் இருந்து யயாதி. யயாதிக்கு பிள்ளையாக பிறந்தவர் நாபாகன். நாபாகனிடம் இருந்து அஜன். அஜனின் மைந்தராக தசரதர் பிறந்தார். இந்த தசரதரிடம் இருந்து உண்டானவர்கள் சகோதரர்களான ராமலட்சுமணர்கள். வம்ச தொடக்க காலத்திலிருந்தே தூய பரம்பரையினராக இருப்பவர்களும் தர்மத்தில் மிக்க பற்றுடையவர்களும் அரசுரிமை உடையவர்களும் வீரர்களும் சத்தியம் தவறாதவர்களும் இஸ்வாகு குலத்தில் பிறந்தவர்களுமான ராமலட்சுமணர்களுக்கு, மன்னரே, உங்கள் இரு புதல்விகளையும் கன்னிகாதானம் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அரசரே, இரு பிள்ளைகளும் இரு பெண்களும் ஒத்த நிலையில் இருப்பவர்கள் ஆதலால் மனம் செய்து கொடுக்க மனம் கொள்வீராக. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 70வது சர்க்கம் முற்றி.